முருகசரணம். மயிலுமயிலும் சேவலும் துணை. இன்று செக்கர் பானப்பிறைக்கு எனும் சீகாழித்தல திருப்புகழை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலை கொச்சிவாழ் முத்தமிழ் பெருமாடே என்று நிறைவு செய்கிறார். கொச்சை என்பது சீர்காழித்தலத்திற்குரிய 12 திருநாமங்களிலே ஒன்று. சீகாழி, பிரம்மபுரம், வேணுபுரம், தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புறவம், சண்பை, கொச்சை, வெங்கரு, கழுமலம், புகரி ஆகிய 12 திருநாமங்களிலே கொச்சை என்பது பராசர முனிவர் மற்ற ரிஷிகளின் சாபத்தால் துர்க்கந்தம் உடலில் பெற்று அது நீங்க பெற்ற தலம். அதனால் கொச்சை என்று பெயர் பெற்றது. பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் தாயுமான சுவாமிகள் திருவருள் விலாச பரசிவ வணக்கம் இரு பாடல்களின் விளக்கத்தை பார்ப்போம். முருகாசரணம். முருகார்ப்பணமஸ்து. கருவானம் பிறை குமாரர்கள தெற்கில் ஓதை கனல் தனியாத செக்கர்வானம் பிறை குமாரர்கள தெற்கில் ஓதை கனல் தனியாத சித்திர வீணை கலர் பெற்றதாயற்கவ சித்தவாடி கன கவி பாடி சித்திர வீணை கலர் பெற்றதாயற்கவ சித்தவாடி கன கவி பாடி கைக்க போல கிரி பொற்கொள் ராசி கொடை நற்பதாரு ஜகத்ரயபானோம் கைக்க போல கிரி பொற்கொள் ராசி கொடை கற்பதாரு ஜகத்ரயபானோம் கற்ற பேர் வைப்பன செத்த யோகத்தினர் கைக்குணான் வெற்றி நிற்பது பாராய். கற்ற பேர் வைப்பன செத்த யோகத்தினர் கைக்குணான் வெற்றி நிற்பது பாராய். சக்கரபாணிக்கும் அத்பத்மயோனிக்கும் நித்த பிரதாபர்க்கும் எட்டரிதாய சக்கரபாணிக்கும் அத்பத்மயோனிக்கும் நித்த பிரதாபர்க்கும் எட்டரிதாய தத்வ வேதத்தினுள் பக்தி போதித்த அத்தத்வ ரூபகிரி குறைதாடி தத்வ வேதத்தினுள் பக்தி போதித்த அத்தத்வ ரூபகிரி குறைதாடி கொக்கிலே புக்குழி திட்ட சூர் பொட்டழ புத்துரா உத்த பொற்குமரோனே கொக்கிலே புக்கொழி திட்ட சூர் பொட்டழ புத்துரா உத்த பொற்குமரோனே கொற்றவா உற்பல செச்சை வாழை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே கொற்றவா உற்பல செச்சை வாழை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே கொக்கிலே புக்கொழி திட்ட சூர் பொட்டழ புத்துரா உத்த பொற்குமரோனே கொற்றவா உற்பல செச்சை மாலை புய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளே. செக்கர்வான பிறைக்கு இக்கு மாறற்கு அல தெற்கில் ஊதைக்கு. செக்கர்வான பிறைக்கு செவ்வானத்து நிலவுக்கும் இக்கு மாறற்கு கரும்பு வில்லை தாங்கிய மன்மதனுக்கும் அல இவை மட்டுமா, மேலும் தெற்கில் ஊதைக்கு தென் திசையிலிருந்து வரும் காற்றுக்கும் அனல் தணியாத சித்திர வீணைக்கு சூடு சற்றும் குறையாத அழகிய வீணை இசைக்கும் அலர் பெற்ற தாயர்க்கு ஏசல் பேசும் தாய்க்கும் அவச்சித்தும் பாடி கன கவி பாடி வீணாக மனம் பாடி பெரிய கவிகளை கனவான் மேல் பாடி கை கபோல கிரி பொன்கொள் ராசி கொண்டர் கற்பதாறு ஜெகத்ரயபானு. கை கபோல கிரி அந்த பிரபுக்களை துதிக்கையும் பெரிய கன்னமும் உள்ள மலை போன்ற ஐராவதம் போல பெருமை வாய்த்தவர் என்றும், கிரி பொன்கொள் ராசி பொன்குவியலை உள்ளடக்கி இருக்கும் மேருமலை போன்றவர் என்றும், கொடை கற்பதாறு வள்ளல் தன்மையிலே கற்பக விருட்சம் போன்றவர் என்றும், ஜெகத்ரயபானு மூ உலகிலும் பிரகாசிக்கும் சூரியன் என்றும், கற்ற பேர் வைப்பு என செத்தை யோகத்தினர் கைக்கு நான் வெட்கி நிற்பது பாராய். கற்ற பேர் வைப்பு என புலவர்களுக்கு க்ஷேமநிதி என்றும் பேசி செத்தை யோகத்தினர் குப்பை போல செல்வ அதிர்ஷ்டம் உள்ளவர்களின் கைக்கு நான் வெட்கி நிற்பது பாராய். கைக்குள் அகப்பட்டு நான் நாணப்பட்டு நிற்பதை கண் பார்த்து
இந்த வறுமை நீங்க அருள் தாராய். சக்கரபாணிக்கும் அப்பத்மயோனிக்கும் நித்த பிரதாபர்க்கும் எட்ட அரிதாய. சக்கரபாணிக்கும் அப்பத்மயோனிக்கும் சக்கராயுதம் கையில் பிடித்திருக்கும் திருமாலுக்கும் அவரின் உந்தித்தாமரையில் உதித்த பிரம்மனுக்கும் நித்த பிரதாபர்க்கும் எட்ட அரிதாய என்றும் அழியாத கீர்த்தி அடைந்த சிவபெருமானுக்கு அடைதற்கு அரிதான தத்துவ வேதத்தின் உற்பத்தி போதித்த அத்தத்துவ ரூப மெய்யான வேதங்களின் தோற்றத்தையும் பொருளையும் உபதேசித்த அந்த ஞானஸ்வரூபனே, கிரிப்புரை சாடி கிரௌஞ்சமலையினை பெருமையை குறைத்து கொக்கிலே புக்கு ஒளித்திட்ட சூர் பொட்டெழ குத்து ராவுத்த மாமர வடிவிலே ஒளிந்திருந்து சூரபத்மனை தொலைபட குத்தின வேலனே, பொன் குமரோனே, அழகி குமாரனே, கொற்றவா உற்பலச்சிச்சை மாலை பொய்ய கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளி. கொற்றவா அரசே, உற்பலச்சிச்சை மாலை பொய்ய நீலோர்பல வெற்றி மாலைகள் அணிந்த தோழனே, கொச்சை வாழ் முத்தமிழ் பெருமாளி, சீர்காழியில் வாழுகின்ற முத்தமிழ் இறைவனே, குப்பை போல செல்வ அதிர்ஷ்டம் உள்ளவர்களின் கைக்குள் அகப்பட்டு நான் நாணி நிற்பதை கண் பார்த்து இந்த வறுமை நீங்க அருளாய். தாய்மான சுவாமிகளின் திருவருள் விலாச பரசிம்ப வணக்கத்தின் 2ஆம் பாடல். ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவு அனந்தம் வினையினால் உடல் அனந்தம் செய்யும் வினை அனந்தம் கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீரனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் நற்தெய்வமும் அனந்த வேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் அதனால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து காரணந்தம் கோடி வருஷித்ததென அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்தமழை பொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்த பதஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம். ஊர் அனந்தம், பிறந்த ஊர்கள் அநேகம், பெற்ற பேர் அனந்தம், அந்தந்த பிறவிகளில் அமைந்த நாமங்கள் அநேகம், சுற்றும் உறவு அனந்தம், சூழ்ந்து வருகின்ற உறவுகள் அநேகம், வினையினால் தத்தம் இருவினை வேறுபாட்டால் உண்டாகிற உடல் அனந்தம், சரீரங்கள் அநேகம், செய்யும் வினை அனந்தம், செய்தொழில்கள் அநேகம், கருத்தோ அனந்தம், நினைப்போ அநேகம், பெற்ற பேர் சீர் அனந்தம், அடைந்த பெரும் சிறப்புகள் அநேகம், சொர்க்க நரகங்களும் அநேகம், நல் தெய்வமும் அனந்த வேதம், சிறந்த தெய்வங்களும் அநேக வகை, திகழ்கின்ற சமயமும் அனந்தம், விளங்கா நின்ற சமயங்களும் அநேகம். அதனால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து ஞான சிற்சக்தியின் அருளா அறிந்து கொண்டு அனந்தங்கோடி கார் வருஷித்து என அனந்த கோடி மேகங்கள் ஒரு சேர மழையை பொழிந்தது போல அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்க அடியாருடைய கண்ணும் இதயாகாயமும் நிலையும்படி கருத்து அறிய நினைத்தல் அருமையாகிய ஆனந்த மழை பொழியும் முகிலே, இன்ப மழையை பொழிகின்ற மேகத்தை, நம் கடவுளை நமது தெய்வத்தை, துரிய வடிவை துரிய ரூபத்தை, மறை வேதங்கள் அனந்தம் பேர் பேசி சொல்லும் அநேக பேர்களை சொல்லி புகழ்கின்ற பெரிய மௌனத்தின் வைப்பை, பெரிதாகிய மௌன நிலை என்னும் அஞ்ஞானத்தால் வெளிப்படுகின்ற புதையலை பேசு அரும் சொல்லுதற்கரிய அனந்த பதம் முடிவற்ற பதமாகிய ஞான ஆனந்தமாம் ஞானானந்தமயமாகிய பெரிய பொருளை பெரிய வஸ்துவை பணிக்குவாம் வணங்குவோம். பொழிப்புரை. ஊர், பேர், உறவு, உடல், வினை, கருத்து, சீர், துறக்கம், நரகம், தெய்வம், சமயம் ஆகியவற்றின் தோற்றக்கேடுகளை அறிவாற்றலாகிய திருவருளால் உணர்ந்து பேரின்ப பெருமழை பொழியும் முகிலும் நம் கடவுளும் 4ஆம் நிலை வடிவும் முடிவிலா நிலையும் பேரறிவுமாகிய பொருளை பெரிய பொருளை பணிகுவாம். பிறப்பு பல என்பதும் அவ்வினைக்கு ஈடாக திருவருளானையால் வருவன என்னும் வாய்மையினையும் சிவஞான சித்தியார் கூறுகிறார். மேலும் திருவாசகத்தின் கண் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய்
தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். கல் என்பது உயிர்கள் உடம்பெடுத்தற்கு முன் புலப்படாது கடத்திற்கு இடமாயிருப்பது. அப்பர் பெருமானார் அருள்மறை துறக்கம் படாத என துவங்கும் திருமறையும் புழுவாய் பிறக்கினும் என தொடங்கும் திருமறையையும் பார்க்க வேண்டும். இக்கருத்தை அமைந்த பட்டினத்து பிள்ளையார் திருப்பாட்டு மாய நட்போரையும் மாயாமலமெனும் மாதரையும் விட்டோட்டி வெளியே புறப்பட்டு மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்தேயும் அதே நிஷ்டை என்றான் எழிற்கட்சியே கம்பனே. மூன்றாம் பாடல் அத்துவித வஸ்துவை சுப்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசறையவே அறிவினுக்கறிவாகி ஆனந்தமயமான ஆதியை அநாதி ஏக தத்துவஸ்வரூபத்தை மத சம்மதம் பெற சாலம்பரகிதமான சாஸ்வத புட்கள நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விஷய சுத்தமான நிர்விகாரத்தை தடர்த்தமாய் நின்றுளிர் நிரஞ்சன நிராமயத்தை சித்தமறியாதபடி சித்தத்தின் நின்றிலகு திவ்ய தேஜோமயத்தை சிற்பர வெளிக்குள் வளர் தற்பரமதான பரதேவதையை அஞ்சலி செய்வாம். அத்துவித வத்துவை இரண்டற்ற பொருளை சுப்பிரகாசத்தனியை தானேயாய் பிரகாசித்தலை உடைய தனிமை பொருளை அருமறைகள் முரசு அறைய அருமையாகிய வேதங்கள் முரசறைந்து நிற்க அறிவனுக்கு அறிவாகி உணர்வுக்கு உணர்வாகி ஆனந்தமயமான ஆனந்த ரூபமான ஆதியை முதற் பொருளை அனாதி பழையதாகிய ஏக தத்துவ ஸ்வரூபத்தை ஒரு பொருள் தன்மை உடைய வடிவை மத சம்மதம் பெறா மத சம்மதம் அடையாமல் சாலம்பரகிதமான சாலம்ப நீக்கமான சாஸ்வத புட்கள நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை சாஸ்வதம் புஷ்களம் நிராலம்பம் ஆலம்பம் சாந்தபதம் என்னும் பெயர்களுக்குரிய பரம வியோம நிலையை நித்த நிர்மல சகித அழியாத மல நீக்கங்களோடு கூடிய நிஷ்பிரபஞ்ச பொருளை நிஷ்பிரபஞ்ச வஸ்துவை நிர்விஷய சுத்தமான விஷயரகிதமாகிய சுத்தமைந்த நிர்விகாரத்தை விகாரமின்மையை தடத்தம் ஆய் நின்று ஒளிர் நேராகி நெளிவுற்று விளங்குகின்ற நிரஞ்சன நிராமயத்தை நிரஞ்சன நிராமயங்கள் உடையதை சித்தமறியாதபடி கருத்தறியாத வகையிலே சித்தத்தில் நின்று இலகு கருத்திலே நின்று பிரகாசிக்கின்ற திவ்ய தேஜோமயத்தை தெய்வீகமான தேஜோராசியை சிற்பர வெளிக்குள் வளர் மேலான சிதாகாசத்தில் விருத்தி அடைகின்ற தற்பரமதான தனக்கு பரமாகிய பரதேவதையை மேலான தெய்வத்தை அஞ்சலி செய்வாம் கைகூப்பி வணங்குவாம். வஸ்துவை தனியை ஆதியை ஸ்வரூபத்தை வியோம நிலையை நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விகாரத்தை நிராமயத்தை தேஜோமயத்தை அஞ்சலி செய்வாம் என தனித்தனி கூட்டியும் உரைத்துக் கொள்ள வேண்டும். அத்துவிதம் என்றால் அத்வைத்தம். சிவபெருமான் தன்னில் வேறில்லாத அறிவாற்றலாகிய சிச்சக்தியுடன் யாண்டும் பிரிப்பின்றி பின்னி புணர்ந்து நிற்றல். இவ்வுண்மை அருள் உண்டாம் ஈசர்க்கு அது சக்தி அன்றே அருளும் அவன் அன்றி இல்லை அருள் இன்றி அவன் அன்றே இல்லை அருட்கண்ணார் கண்ணுக்கு இலவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து என்று சிவஞான போதம் கூறுகிறது. மேலும் சிவஞான சித்தியார் திருப்பாட்டிலே அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை அந்த சிவமின்றி சக்தி இல்லை மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர் கழிப்பன் கண்கட்டிருளனை ஒளியால் ஓட்டும் இரவியை போல ஈசன். அந்த அத்துவிதம் செவ்வி வாய்ந்த ஆவிகளை உய்கொள்ளும் பொருட்டு எழுந்தருளும் சிவகுரவன் என்று கூறுதலும் என்று அவ்வுண்மையை கற்றாமனமெனக் கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை என்று போற்றி திரு அகவல் பாடுகிறது. இந்த உண்மையை திருவள்ளுவ நாயனார் தம் செந்தமிழ் பொதுமறையால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன அதே மாதிரி உலகமும் ஆதி பகவனை முதலாக உடையது
என்று பொருள் கொண்டிருக்கிறது. இதுவரை பார்த்த திருப்பாடல் 3ம் இந்நூற்றுக்கு பாயிரம் போன்றது. திருக்குறள் பாயிரம் 4ம் ஒருபடையொப்பாக முப்பற்றுள்மையின்றி தப்பின்றி செப்புதேயாம். அதாவது கடவுள் வாழ்த்து பகவானாகிய சிவபெருமானையும் வான் சிறப்பு ஆதியாகிய திருவருளையும் நீத்தார் பெருமை 6 உயிர்களையும் அரண் வலியுறுத்தல் அற்று அகல வேண்டிய மலம் மாயை கர்மங்களின் குறிப்புகளையும் குறிக்கும் என்பார்கள். அதுபோல இந்த நூலின் கண் முதல் 3 திருப்பாட்டுகளும் ஒருவுடையொப்பாக முப்பொருள் உண்மையை செப்புவது. முதல் திருப்பாட்டில் ஆனந்த பூர்த்தியாகி என்பதனால் பதியும், ஊரநந்தம் பெற்ற பேரநந்தம் என்பதனால் பசுவும், நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை என வரும் எதிர்மறை குறிப்பினால் பாசமும் குறிக்கப்பட்டுள்ளன என்றலாம். அடுத்த பதிவிலே தொடருவோம். திருச்சிற்றம்பலம். தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி.